இறைவனை அடையணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, எங்கே இருக்கானோ, எந்த சூழ்நிலையில் இருக்கானோ, எப்படி இருக்கானோ, அதை எந்த விதத்திலையும் மாற்றிக்கொள்ளாமல் இறைவனை தியானம் பண்ணணும், இறை சிந்தனையிலேயே இருக்கணும். அதில் தான் அவனுடைய முழு கவனமும் இருக்குமே தவிர, உடைய மாற்றிக்கொள்றதுலையோ, ஆடையை மாற்றிக்கொள்வதிலையோ, வேறு ஊருக்கு போகிறதுலையோ, இல்லைன்னா வேற ஒரு இடத்துல போய் உட்கார்றதுனாலையோ எதுவும் மாறப்போறதில்லை. தீமான், அறிவுள்ளவன், விவேகி, நல்ல புத்தி கூர்மை உள்ளவன், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிறத விட்டுட்டு பரமாம் பிரக்ஞையினால் திறமாக்க வேண்டும் பார். அவன் நல்ல அறிவுள்ளவன். அந்த அறிவினால ஒரே ஒரு காரியத்தை தான் பண்ணணும், தன்னுடைய மனதை ஸ்திரப்படுத்த வேண்டும், அந்த மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அந்த மனதை ஒரு பகவானுடைய உருவத்திலேயோ இல்லை ஆத்மஸ்தானத்திலேயோ பல மணி நேரங்கள் அப்படியே நிற்பதற்கு அந்த மனதை கொண்டு வரணுமே தவிர, இடம் மாறுதல், இல்லைன்னா உடை மாறுதல், இல்லைன்னா பழக்க வழக்கங்கள் மாறுதல், இல்லைன்னா எதையாவது பிடித்து கொள்ளுதல், எதையாவது விட்டு விடுதல், இதனாலெல்லாம் எந்த ஒரு லாபமும் ஒரு மனிதனுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் கிடைக்க போகிறதில்லை.